ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நெல்லிக்காய் பருப்பு சாதம் பண்ணலாம், பார்க்கலாம். இன்றைக்கி வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு கருமை பெண்மணியின் கதை. இது எவ்வளோ தூரத்துக்கு உண்மைன்னு தெரியாது, ஆனால் நான் கேட்டதை சொல்கிறேன். நீங்களும் கேட்டு பாருங்கள். 24 மணி நேரமும் அவங்க இறைவனையே தான் எண்ணிகிட்ருப்பாங்க. அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எல்லா வேலையை செஞ்சாலும் அதுவும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட ஒரு கெட்ட குணம் என்னன்னா, யாருக்கும் எதுவுமே தரமாட்டாங்க. பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது, எதிர்த்த வீட்டில் என்ன நடக்குது, அவங்க வீட்டில் என்ன நடக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுவாங்க. அதுக்காக சில பேர் கிட்ட பேசுவாங்க. பேசிட்டு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் அவங்க வாங்கிட்டதுக்கப்புறம் அவங்கள அனுப்பி விட்ருவாங்க. ஒரு கிளாஸ் தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி தான் இருப்பாங்க. எல்லாருக்குமே அவங்க மேலே கொஞ்சம் வெறுப்பு தான். இவங்க என்ன தான் இவங்க எப்போ பார்த்தாலும் இவங்க நினச்சிக்கிட்டே இறைவனை நினச்சிக்கிட்டே இருந்தாலும் இந்த மாதிரி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவங்க மேலே குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு நாள் அவங்க என்ன பண்ணாங்க, நோன்பு நேரத்தில் இந்த கறி வடை செய்கிறதுக்காக வேண்டி கடலைப்பருப்பு, கொத்துக்கறி, மசாலாலாம் சேர்த்து நல்லா வதக்கி அதை எடுத்து ஆறட்டும்னு மூடி வச்சோம். ஆறுனா தான் அதை அரைச்சி வடையாக அதை பண்ண முடியும். ஆறட்டும்னு வச்சுருந்தாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா, ஒரு பூனை வந்து அந்த சட்டிக்குள்ளே வாயை விட்டு கவ்வி எடுத்துருச்சு. அங்கே பண்ணி வச்சுருந்த மசாலாவை எல்லாத்தையும் எடுத்துருச்சு வாயில். பாட்டி அம்மாவுக்கு கோவமாக வந்துருச்சு. உடனே போயிட்டு என்ன பண்ணாங்க, அந்த பூனை முதுகில் 2 தட்டு தட்டி அதுக்கு வாய்க்குள்ளே கையை விட்டு அந்த எல்லாத்தையும் பிடுங்கி வெளியில் எடுத்துட்டாங்க. எடுத்துகிட்டு மறுபடியும் 2 தட்டு தட்டி அதை விரட்டி விட்டாங்க. இது ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அந்த மாதிரி ஒரு பூனை வாயில் கூட கூடாதுன்னு நினைக்கிற ஒரு பெண்மணி அவங்க. இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. சரி, அவங்களுக்கு ஒரு நாள் ஆச்சு, வயசாச்சு, அவங்க நோயாக இருந்தாங்க, இறந்துட்டாங்க. இறந்த உடனே இவங்க என்ன தான் கடவுளை நினச்சி ஜபம் பண்ணி சத்தம் பத்தமாக இருந்தாலும் கூட இது கடவுளுக்கு ஏற்றுக்காது. கடவுளை நினைக்கலன்னா கூட பரவாயில்ல, நல்ல காரியங்கள் செய்யணும், நல்ல வார்த்தை பேசணும், நல்லபடியாக இருக்கணும், அக்கம் பக்கத்து வீட்டுகளோட நல்ல சுமூகமான ஒரு உறவு வச்சுருக்கணும். இதை தான் எல்லா மதத்துலேயும் சொல்கிறாங்க. எல்லாருக்கும் அதுதான் வேணும். அப்போ என்ன பண்ணுது, இவங்களை என்ன பண்ணுறாங்க, கேள்வி கணக்கு ஆரம்பிக்குது. கேள்வி கணக்கு ஆரம்பிக்கும்போது இவங்களோட வேலையெல்லாம் பார்த்து இவங்களுக்கு ஒரு வெப்பமான ஒரு இடத்துல வச்சு அவங்கள கேள்வி கணக்கு கேட்குறாங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டிருக்கும்போது அவங்களால வெப்பம் தாங்க முடியல. அந்த வெப்பத்துலேயும் சில துளிகள் ஒரு சின்ன மெல்லிய ஒரு ஜில்லுன்னு ஒரு காற்று ஒரு செகண்ட் அவங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்குது. அது அவங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது. ஒரு செகண்டு தான் வருது, ஒரு நல்ல வெப்பம் அடிக்குது, அதில் ஒரு செகண்ட் அந்த மாதிரி ஒரு காற்று வருது. ஒரு செகண்ட் அவங்களுக்கு பொறுக்க முடியாமல் அவங்க கடவுள்கிட்டே கேட்டுறாங்க, என்ன வெப்பத்தில் போட்டு கேள்வி கணக்கு கேட்டுருக்கேன், ஆனாலும் கூட ஒரு சின்னதாக ஒரு துளியாக ஒரு ஜில்லுன்னு ஒரு காற்று அடிக்குதே, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா, நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ கடவுள் சொல்கிறாரு, நிச்சயமாக உனக்கு இதை சொல்லியே தான் ஆகணும். இது நீ தெரியாமல் செஞ்ச தர்மம், தெரிஞ்சு செய்யலை, தெரியாமல் உனக்கே தெரியாமல் செஞ்ச தர்மமா நான் ஒரு நாள் கூட அந்த மாதிரி பண்ணவே இல்லை. அதுதான் சொன்னேன், நீ தெரியாமல் செஞ்ச தர்மம் அப்படின்ட்டு. நீ பூனை வாயிலிருந்து பிடுங்கி எடுத்த பாரு, அதில் மிச்சம் மீது அதோட வாயில் மாட்டிக்கிச்சு பாரு, அந்த தர்மந்தான் இப்போ அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஆறுதலை கொடுக்குது. நீங்கள் நினைக்கலாம், நாம் நினைக்கலாம் நம்மக்கிட்டே கஷ்டப்படுறோம், நம்மக்கிட்டே இல்லை, நம்ம எங்கேருந்து தர்மம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. நிறைய இருக்கிறவங்க நிறைய பண்ணுவாங்க, இல்லாதவங்க கம்மியாக பண்ணலாம். ஒரு தண்ணி கொடுக்கலாம், ஒரு யாருக்கும் ஒரு உதவி செய்யலாம், ஒரு ஆறுதலான பேசலாம், இதுவே போகிறோம்.